ஓட்டு போட்டு பாராளுமன்றம் செல்பவர்கள் கூட இந்த விஷயத்தை பாராளுமன்றத்திலே பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடம் என்னது? தலைமை பீடம் எது? ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடம் எது? சொல்லுங்க. சிரிக்கொத்த. இது அரசியல் அல்ல. முஸ்லீம்கள் செய்தது முஸ்லீம்களுக்கும் தெரியாது, அவர்களுக்கும் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, 1819 ஆண்டு நினைக்கிறேன், ஆல்பதி கார்டன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே பாராளுமன்றம் இல்லை. அந்த நேரத்துடைய சட்டசபைக்கு முஸ்லிம்கள் சார்பாக எம்சி அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தனவந்தர் நியமிக்கப்பட்டார். அவர் சட்டசபையிலே இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைமை காரியமாக இருக்கக்கூடிய சிறிகொத்த, அந்த கோட்டை அமைந்திருக்கக்கூடிய சிறிகொத்த, இவர் வாழ்ந்த வீடு, இவருடைய பேரரால் ஐக்கிய தேசியக்கு கொடுக்கப்பட்டது. முஸ்லீம்கள் காணி பிடித்தவர்கள் அல்ல, காணி எடுத்தவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இன்று இவைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன. பொருள கணத்தை எத்தனை ஏக்கர் அந்த இடத்திலே ஒரு அடி காணி வாங்க முடியுமா? அந்த பொருள கணத்தை எம்சி அப்துல் ரஹ்மானுடைய குதிரைகள் மேய்ந்த தோட்டமாக இருக்கிறது. அந்நியர்களுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜனாசாக்களை, உங்களுடைய பிணங்களை இங்கு அடக்கம் செய்யுங்கள் என்று கொடுக்கப்பட்ட இடம் ஒரு முஸ்லிமுடையது. இதனை யாராலும் மறுக்க முடியாது. இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய, இந்த நாட்டு ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றத்துடைய இன்றைய சபாநாயகர், அவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் அது யாருடையது? இந்த எம்சி அப்துல் ரஹ்மான் தனது மகளுக்கு, மும்தாஜ் என்ற தனது மகளுக்கு கொடுத்த வீடு. மும்தாஜ் மஹால் அதனுடைய பெயர். இன்றைய இப்பொழுது இருக்கின்ற சபாநாயகரும் அதிலேதான் இருக்கிறார். முஸ்லீம்கள் காணி பிடிக்கவில்லை, முஸ்லீம்கள் ஊர் பிடிக்கவில்லை, முஸ்லீம்கள் கொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். இன்று நூதன சாலை மியூசியம் இருக்கிறது. அது யார் கொடுத்தது? அது யாருக்குரியது? வரலாறை மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எளிவுடன் பிறப்புகளே, எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நாம் அவர்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த வேண்டும். முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் தேசம் பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல, காணி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல.